இந்த சுதந்திர போராட்டம்னு ஒண்ணு நடந்தது இல்ல, அந்த சுதந்திர போராட்டம் நடந்த போது பிஜேபியினுடைய வழிகாட்டியாக குருவாக இருந்த RSS எங்கே போனது அப்படின்னு யாராவது கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. திருமதி வாசுகி அம்மையார் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லி, நான் அவரை பற்றி ரொம்ப விவரம் தெரிந்தவர்கள் என்பதாக மனதிலே நினைத்திருந்த எண்ணத்தை குலைப்பதற்கு காரணமாக இருந்து விட்டார்கள். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் கட்சியிலே பல பேர் கூட விவரம் தெரிந்தே தவறாக பேசுகிறார்கள். நீங்கள் அப்படியல்ல, விவரம் தெரியாமல் தவறாக பேசுகிறீர்கள். ஒன்றை சொல்கின்றேன், மகாத்மா காந்திஜியுடைய அறிவுகளை ஏற்று ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக கம்பீரமான முழக்கமிட்டு சொற்பொழிவாற்றியது எல்லாம் காவல்துறை, அன்று ஆங்கிலேயனுடைய காவல்துறை குறித்துக் கொண்ட காரணத்தால் சிறைவாசத்தை அனுபவித்தவர் பெயர் கேசவ பலிராம் ஹெட்கேவார், டாக்டர் ஹெட்கேவார். அவர்தான் சிறையில் இருந்த பொழுது இந்த நாட்டுக்குள்ளே ஆங்கிலேயன் அடிமைப்படுத்தினான் என்றால் நம்மை விட கூடுதலான நம்மளுக்கு என்ன திறமை சக்தி இருந்தது என்று சிந்தித்து நம்மை விட எந்த கூடுதலான சக்தியும் இல்லை, நம்முடைய பலவீனங்கள் தான் காரணமாகிவிட்டது. எனவே பலவீனங்களை போக்குவதற்காக ஒரு இயக்கம் தொடங்குகிறேன் என்று 1925 தொடங்கினவர் டாக்டர் ஹெட்கேவார். சிறைவாசத்தில் தான் RSS என்ற எண்ணமே அவருக்கு உருவாயிற்று. இந்த வரலாறு உங்களுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், நீங்கள் அதிகமாக அந்நிய நாட்டை சார்ந்த வரலாற்றை தான் படிப்பீர்கள். இந்த வரலாறு உங்களுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், நீங்கள் அதிகமாக அந்நிய நாட்டை சார்ந்த வரலாற்றை தான் படிப்பீர்கள்.